பேசாம அக்கா இல்லைன்னா அம்மாவை எழுப்பி தோசை ஊத்தி கொடுக்க சொல்லாமா? மணி 11 மணிக்கு மேல ஆகுது. இப்ப போய் எதுக்கு அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? அக்கா வேற ஏதோ கோவத்தில் இருக்கா. எப்படியும் நேரத்துக்கு எல்லாரும் சாப்பிட்டு படுத்திருப்பாங்க. பேசாம நம்ம இதையே சாப்பிடுவோம். அண்ணே வாவேலு இன்னும் தூங்கலையா? இல்லண்ணே, இனிமே தான் சாப்பிட்டு தூங்கணும். ஐயோ, நீங்க சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைச்சு நான் பாட்டுக்கு உங்களை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயோ அண்ணே, சாப்பிடுங்க. என்ன பண்றீங்க? பசியோட சாப்பிட உட்காந்துட்டு சாப்பிடாம எழுந்திருக்கிறீங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அண்ணே என்னண்ணே, உட்கார் சாப்பிடு சாப்பிடுண்ணே. நீ பொறுமையா சாப்பிடுண்ணே. நான் போய் ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வரேன். செல்வி கொஞ்சம் பாத்துக்கங்க. சாப்பிடு. சாரி செல்வி, உங்களை வச்சுக்கிட்டு. பரவாயில்ல மாமா. மாமா இருங்க, நான் போய் சப்பாத்தி எடுத்துட்டு வரேன். இல்ல பரவாயில்லமா, நீங்களும் சாப்பிடுங்க. ஐயோ மாமா, என்ன நீங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அண்ணே, இத சாப்பிட்டுக்கிட்டே இரு, இன்னொன்னு போட்டு எடுத்துட்டு வரேன். சரி, சாப்பிடு. செல்வி நீங்க போங்க, நான் இன்னொரு ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வரேன். செல்வி மாமா டேஸ்டா இருக்கு, நல்லா சமைச்சிருக்க. சரி, இன்னொன்னு சாப்பிடுங்க. ஐயோ வேணாம் போதும். சபாஷ். சூப்பர்ங்க, சூப்பரோ சூப்பர். அப்படியே பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. ஏங்க சார், இதுக்கு தான் நான் சாப்பாடு போட்டப்போ பசிக்கலன்னு சொல்லி எந்திரிச்சு போனீங்களோ? மேடம் கையால சாப்பிடுறதுக்காக தான் நான் போட்ட சாப்பாடை மதிக்காம எந்திரிச்சு போயிருக்கீங்க. நாக்கு அடக்கி பேசு. என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? நான் அப்படிதான் பேசுவேன்.